அண்மை செய்தி கும்மிடிப்பூண்டி அருகே டாஸ்மாக் கடையில் துளை போட்டு திருட முயன்ற நபர் திருடும் போதே சிக்கியிருக்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மகேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. கடந்த வாரம் ரட்டம்பேடு வளைகுண்டு பகுதியில் இதேபோல் ஆள் நடமாட்டமே இல்லாத டாஸ்மாக் கடையின் சுவற்றில் துளையிட்டு திருட முயற்சி நடைபெற்ற நிலையில கும்மிடிப்பூண்டி போலீசாரின் ரோந்து பணியால் திருட்டு சம்பவம் முறியடிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இன்று கும்மிடிப்பூண்டி அடுத்த தச்சூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் திருட்டு முயற்சி சம்பவமானது அரங்கேறியுள்ளது. ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த கடையில் இரும்பு சட்டரை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்ற டாஸ்மாக் ஊழியர் சிவகுமார் என்பவர் சந்தேகத்தின் அடிப்படையில் செல்போனில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பரிசோதனை செய்துள்ளார். அப்போது மர்ம நபர் ஒருவர் இரும்பு சட்டரின் கதவை உடைத்து திருட முயற்சிப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். துரிதமாக செயல்பட்ட அவர் உடனடியாக கவரப்பட்டை காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் அங்கு விரைந்து சென்ற கவரப்பட்டை போலீசார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த 30 வயதுடைய வினோத் என்ற நபரை கைது செய்து விசாரணை நடத்தி வராங்க. பார் வைத்து அதிக லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும் இடங்களில் உருவாக்கப்பட்டுள்ள இவ்விதமான டாஸ்மாக் கடைகளில் தொடர் திருட்டு சம்பவமானது அரங்கேறி வருவது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் டாஸ்மாக் கடையில் தீப்பொறி பறக்க இரும்பு சட்டரை கட்டிங் இயந்திரத்தால் துண்டிக்கும் பதவதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அர்ஜுனி, விவரங்களுக்கு நன்றி.